சின்ன சுகத்துக்கெல்லாம் ஏகாந்தம் தேவையா இருந்தா பெரிய சுகம் பகவத் அனுபவம் உள்ள சுவாமியை பார்க்கறதுக்கு அது ஏகாந்தம் ரொம்ப தேவை. அந்த ஏகாந்தம் இல்லாம தியானம் பண்றதுதான் பாதி பைத்தியமா போயிடுது. பைத்தியமா போடுது பாருங்க. 6வது சட்டம் ஒருவன் தியானம் பண்ணும் போது இப்படி ஒரு நரம்பு உடைச்சிக்கும், உடனே விரைவு கட்டு போயிடும், உடனே ஃபீல்ட் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல். நீங்க முதல்ல ஃபீல்ட் பார்க்கறது ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சா, அதனால நான் அதை விடுறதில்லை. அதை சொல்றது இல்லை, போய் அஷடு எல்லாம் அங்கெல்லாம் போய் குடிக்கணும். அதனால இது பாதி பைத்தியம் இந்த மந்திர ஜபம், இந்த அஷட்டு பிராணாயாமத்தால வந்து உபதிரவம். அதுக்காக சத்குருக்களிடத்துல உபதேசங்களை பெறணும், அனுபவம் உள்ள மகான்களிடத்துல போய் காட்டணும். ஆமா இல்லையா ஒண்ணும்னா அது விபரீதமா போயிடும். அதுதான் பெரியவாள் ஆச்சாரியா அவளை போய் சேவிக்கிறது, கேட்கிறது, தெரிஞ்சுக்கிறது. இது கலியில புரியாமத்தான் இருக்கும். அது புஸ்தகம் படிச்சு வராது. மகான்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு அவளுடைய சங்கம் இருந்தால்தான் சித்தம் மாறும், தோஷம் விலகும், க்ஷேமம் உண்டாகும். அதற்காகத்தான் கேட்பது.